டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு MT3. இந்த ஷோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படிங்கிற ஒரு கன்னட திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் ஆல்ரெடி அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம். இப்போ தமிழ் வெர்ஷன் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, தமிழ்ல வந்த வினோதய சித்தம் இருக்கு இல்லையா, அதே மாதிரியான ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் திரைப்படம் தான் இந்த படம். இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே கதாநாயகன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போறாரு. அப்ப இவரை மார்சுரியில வச்சிருக்காங்க. திடீர்னு கண் வச்சு பாக்குறாரு, இவருக்கு யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல. ஒரே ஒரு நர்ஸ் மட்டும் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அவங்க யாரு அப்படின்னா ஒரு மிஸ்டீரியஸ் உமன், அங்க இருக்கக்கூடிய உயிர்களை மேல அனுப்புறவங்க. அப்போ கதாநாயகனுக்கும் அந்த நர்ஸுக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்குது. அப்போ அந்த மிஸ்டீரியஸ் உமன் என்ன பண்றாங்க அப்படின்னா, கதாநாயகனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது உன்னுடைய வாழ்க்கையின் கடைசி 3 நாட்களை நீ மீண்டும் திரும்ப வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு தராங்க. அப்ப கதாநாயகன் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி 3 நாட்கள்ல திருப்பி என்னென்ன பண்றாரு அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் அவர் சாட்டிஸ்பேக்ஷனா வந்து மேல போனாரா இல்லையா அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த எமர்ஜென்சி எக்ஸிட். இந்த படத்துல நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கதாநாயகனுடைய கேரக்டர் டிசைன். அதாவது ரொம்ப ஒரு பொறுப்பான ஆளு கதாநாயகன். அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி 3 நாள் திரும்ப கிடைக்கிறது, வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு. அவர் என்னென்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி காட்டாம, கதாநாயகன் ரொம்ப ஒரு ஊதாரித்தனமான ஆளு. அவருடைய குடும்பத்துக்கே அவர் பாரமா இருக்காரு. அப்படியாப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு 3 நாள் தன்னுடைய வாழ்க்கையில திரும்ப வாழ்றதுக்காக கிடைக்குது அப்படின்ற போது அவர் என்னென்ன பண்றாரு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அதே போல கதாநாயகன் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இந்த மீனிங் ஆஃப் லைஃபை விளக்கக்கூடியதா இருந்துச்சு. அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ். அதாவது ஒவ்வொருடைய பிறப்புக்கும் பின்னாடி ஒரு உயிர் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட சொல்லியிருப்பாங்க கிளைமேக்ஸ்ல. அது ரொம்பவே நீட்டா அழகா சொல்லியிருப்பாங்க. அதே போல இந்த படத்தினுடைய ஃபேண்டசி ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்லாம ஒரு சிம்பிளான ஒரு ஃபேண்டசி டிராமாவா இந்த படத்தை காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப நீட்டா இருந்துச்சு. பட் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல படமா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு இந்த படத்துல பிரச்சனையாப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு ஃபேண்டசி டிராமா அப்படின்னாலே அதாவது ஒரு கதாநாயகனுக்கு மீண்டும் 3 நாள் வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்ற போது ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டிராமாவா இல்லாம ஒரு நார்மலான டிராமாவா அதை எடுத்திருக்காங்க. சோ அதை மட்டும் கொஞ்சம் சரி செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். பட் ஒன்ஸ் ட்ரை பண்ணக்கூடிய படம் தான் இது. இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறதுலாம் பெருசா இல்ல. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.8. அடுத்த வசனத்தை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.